Press and media, thank you so much for gracing our event yet again with your valuable presence. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Um, Thank you, Yuvraj sir and the entire team of Million Dollar Studios, Ira Saravanan sir and ma'am, Neo Castle Satya Karikalan ma'am. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட ரிசெப்ஷன் தியேட்டர்ல பார்க்கும்போது. தேங்க்யூ பாரி அண்ட் டீம் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் கேரக்டர் அண்ட் ஷெலி சார், பார்த்தா, பரத், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட், எல்லா சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அபி, தேங்க்யூ ஸோ மச். காஸ்டியூம்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப கொலாபரேட்டிவாக இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரோஜா மேம், சேத்தன் சார், என்னோட அப்பாவா நடித்த டென்வர் சார், டானா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. நாங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சிரித்து கைத்தட்டி ரசித்து பார்த்ததை நாங்கள் லைவாக பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரை வச்சு கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கேரக்டர் நேமை வச்சு கூப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ன்றது. அண்ட் சின்னவங்கலேருந்து வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை படம் முடிச்சதுக்கப்புறம் மேஜிக்னு கூப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. 2 குட்டி குழந்தைங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு 6-7 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாய் மேஜிக், யூ ரியலி லுக் மேஜிக்கல் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் திருப்பி நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு குழந்தை வந்து பாய் மேஜிக், ஐம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன நீங்கள் ஆங்கிலோ இண்டியனாக இருந்துட்டு இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தையும் அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்தாங்க. கோபி அண்ணாக்கு, சேத்தன் சாருக்கு எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் அண்ட் பாரியோட அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமாக இருந்த ப்ரெசன்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ப்ரெஷ் ஷோ முடிச்ச உடனே நீங்கள் எல்லாருமே போய் நீங்கள் எழுதின ஆர்டிகல்ஸ் நான் படித்தேன். அண்ட் உங்களோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் ஒன்று விடாமல் பார்த்தேன். படத்தை பற்றியும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் பற்றியும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. நீங்கள் எழுதினது, நீங்கள் பேசினது எல்லாமே தான் டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக். அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நிறைய ப்ரெசன்ட் மீடியா எல்லாருமே நிறைய பேர் இதில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்க்கு நான் தலை வணங்குறேன். அண்ட் இந்த வாரம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே தியேட்டரில் வந்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் போச்சுன்றது பார்க்கும்போது இந்த வாட்டி என்னோட போன வாரம் நான் யூஸ் பண்ண ஆப்ஸ்லேயே மோஸ்ட் யூஸ்ட் ஆப் வந்து புக் மை ஷோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. எல்லா ஷோஸுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அது பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போது ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த வாரமும் ப்ரெசன்ட் மீடியா உங்களோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்கள் படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து முதல்ல கேட்ட கதை பாரிபுரோட கதை தான். நரேஷன்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ படத்தையும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய சக்ஸஸாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்து எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. மில்லியன் டாலர்ஸில் நான் கண்டினியூவாக கடவுள் பணத்தில் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யுவராஜ் சார் தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக குட் நைட் நாகராஜ் தான் எல்லாமே சொல்லுவாங்க. என்ன இப்போ புதுசாக வந்து 24x7 நாகராஜ் சொல்கிறாங்க. அது ஒரு புரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரி சார், ஷெல்லி சார், பரத் சார், எல்லாருக்குமே, பார்த்தா சார், எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மிக்க மகிழ்ச்சி. சரவணன் சாருக்கும் தேங்க்ஸ், அப்போ மேடத்துக்கும் தேங்க்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ சார். மில்லியன் டாலர்ஸ் வந்து போயிட்டு வேலை பாடுறா அங்கே போடா அப்படின்னு நான் அனுப்பிச்சி விட்டது எங்கள் மாமா தான். மாமா ரொம்ப நன்றி மாமா. எனக்கு வந்து அம்மா, அப்பா இது எல்லாத்தையும் தாண்டி மாமா, மாமி என்னை வந்து அப்படித்தான் பார்த்துக்குருவாங்க எல்லாருமே. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் மாமா தான். இல்லை, ஆமாம், சும்மா ஊரில் சும்மா இருந்துக்கிட்டு இருந்தேன். டேய், நீ இங்கே போ, இங்கே உனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை போய் பாரு, ஏன் ஊருக்குள்ளேயே கிடந்துகிட்டு இருக்க அப்படின்னு என்னை அடிச்சு தூக்கிட்டு வந்து நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, நான் ரொம்ப சோர்ந்து கிடக்கிற நேரங்கள் எல்லாம் எங்க மாமா என்னை காப்பாத்திடுவாரு. ரொம்ப நன்றி மாமா. படம் பார்க்க ஆசைப்பட்டு கைத்தட்டி போய் பார்த்து படத்தோட வேலை செய்கிற சான்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது.
தேங்க்ஸ் டு ஹோல் $1 million டீம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது காப்பி ரைட்டர் கண்டென்ட் ரைட்டர் ஆரம்பித்தேன். குட் நைட்டில் கேப்ஷன்ஸ் எழுத ஆரம்பிச்சு அங்கே இந்த ஐடியாஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் தான். $1 million மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும், ப்ரொமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்களோ அதில் வந்து எல்லா கிரெடிட்ஸுமே யுவராஜ் கணேசன் அவருக்கும் வந்து போகும். நான் சில டைம் சொல்லுவேன், எல்லாமே வந்து சேர்ந்து பண்ணுறோம், ப்ரொஜெக்ஷன் அழகாக கிரியேட் ஆகுது. இட் இஸ் வெரி கொலாபரேட்டிவ் கிரியேட்டிவ் ஒர்க். ஸோ அந்த டெசிக்னேஷன் இருக்கிறதுனால வருது. எனக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சின்சியராக ஒர்க் பண்ணணும், கமிட்டடாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறது இருக்கும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அன்பே டயானா, தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். பாரி, ரம்யா, பரத் சங்கர் சார், ஷெலி சார், பார்த்தா, மஹி, மோகன்ராஜன் சார், வாக்கியம் சங்கர் சார், முத்தமிழ் சார், அண்ட் ஹோல் ப்ரொடக்ஷன் டீம், ஷாஜன் அண்ணா, விவேக் அண்ணா, நரேன் சார், எல்லாருமே. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ $1 million வரும்போது எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் அ டேக் அவே. ஒரு படத்துலேருந்து எனக்குமே எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நான் யூஸ்வலாக அந்த படம் பார்க்க மாட்டேன், என்னமா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்ற அந்த ஜேர்னிலேருந்து தான் எடுத்துகிட்டு போவேன். திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் அஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் பாரி ஃபார் கிவிங் அஸ் அன்பே டயானா. நம்ம வந்து படத்தை எங்கே வேணாலும் ஸ்க்ரீன் பண்ணலாம். பத்திரிகையாளர் ஷோவில் ஒரு படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறப்போ எந்த இடத்துல கை தட்டுவாங்க, எந்த இடத்துல நம்ம நினச்சது நடக்கும், எந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகும், எந்த இடத்துல அழுவாங்க அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ண மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு பத்திரிகையாளர் ஷோவில் நீங்கள் கொடுத்த வரவேற்பு தான் இன்னைக்கு ஒவ்வொரு திரையரங்களையும் தெரிக்குது. அப்பேற்பட்ட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த அத்தனை ஊடகத்தினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி. எல்லாம் எந்திரிச்சிட்டிங்களா? அதனால டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாமுமா இருக்கிற யுவராஜுக்கு நன்றி. 2 யுவராஜ் சார் ஒரு பக்கம், சத்யா மேம் ஒரு பக்கம், 2 பேர் சேர்ந்து பண்ணுற ஒரு படத்தில், இவ்வளவு மரியாதையான படத்தில், ஒரு எளிய படைப்பில், அழகான படைப்பில் எங்களுடைய இரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்நாள் பெருமை எங்களுக்கு. யுவராஜ் ரொம்ப நன்றி, வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கேன். எங்க நிறுவனம் அப்படின்னா, இரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் அப்படின்னா, அதுக்கு பக்கபலமா உற்ற துணையா உறுதுணையா என்னாலும் இருக்கிற சசிகுமார் சாருக்கும், அகிலன் சாருக்கும், பெப்சி சிவா உள்ளிட்டவங்களுக்கும், டாக்டர் விஜய் சார் உள்ளிட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பா என் மனைவி கலா, ரொம்ப நன்றி கலா. என் பிள்ளைங்க சஞ்சய் ராமசாமி, சஞ்சனாவதனி, நன்றி. ஒரு மனுஷனை எடப்போட ஒரு சம்பவம் போதும் நான் நினைக்கிறேன். ஆனா யுவராஜை வச்சு படம் ஆரம்பிச்சாச்சு. யுவராஜ் மேடம் சார்ந்து 2 பேரும் சேர்ந்து மனமொத்த ஆட்களா இணைஞ்சு படம் ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சப்போ ஒரு நண்பர் என்னை அணுகிறாரு. சார், யுவராஜ் சார் வேணாம் சார், எதுக்கு அவர் கூடலாம் இருக்கீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அகிலன் சார் ரூட்ல ஒருத்தர் ஃபோன் பேசுறாரு. சார், ஒருத்தரை விட்டு 10 பேர் விலகுறாங்கன்னா அப்போ அவர் மேல தான் சார் தப்புன்னு அர்த்தம், அதனால இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இருக்காதீங்க சார் அப்படின்னாரு. கூடுதலா நான் மிக மதிக்கிற ஒரு இயக்குனர் என்னை நேர்ல அணுகி, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கவே, நம்ம வேணா படம் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை பேர் சொன்னப்பதான் யுவராஜோட கையை உறுதியா பிடிக்கன்னு நான் நம்பி நின்னேன். முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை எடப்போட ஒரு சம்பவம் போதும். ஆனா யுவராஜ் நல்ல பிள்ளை, நம்பிக்கையான பிள்ளை, ஈவி இறக்கமான பிள்ளை, எல்லாத்துக்கும் துடிக்கிற பிள்ளைங்கிறதுக்கு 100 சம்பவம் என்னால சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தன்மையான தகுதியான படைப்பாளர், தயாரிப்பாளர். மிக குறிப்பான உதாரணம் சொல்ல போனா அன்பே டயானா தான் செம்ம உதாரணம். அவர் அவ்வளவு தற்சோர்வோட இந்த படைப்பை ஆரம்பிச்சா கூட சொன்ன தேதியில படத்தை ஆரம்பிச்சாரு, சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சாரு, சொன்ன தேதியில படத்தை முடிச்சாரு, சொன்ன தேதியில ரிலீஸ் பண்ணாரு. ஜனநாயகன் மாதிரியான ஒரு படம் வர்றப்ப, சார் அது நம்மளை பாதிக்காது சார், அது பெரிய படம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு தன்னம்பிக்கையோட ரிலீஸ் பண்ணாரு. பண்ணி இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஆதரப்பூர்வமா சொன்னார். அப்பேற்பட்ட வெற்றியும் கொடுத்தாப்புல. ஒரு தயாரிப்பாளர் இதை விட வேற என்ன சாதிச்சு காட்ட முடியும் நம்ம? எப்பவுமே தன்னை நம்புற மனுஷன் எப்பேற்பட்ட இலக்கையும் சர்வசாதாரணமா அடைவாங்க. அதுக்கு யுவராஜ் வந்து செம்ம உதாரணம்.